சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான கலங்கரை விளக்கம் வரும் 15ஆம் தேதி முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கலங்கரை விளக்கம் பற்றி பார்ப்போம். சென்னையில் முதல் கலங்கரை விளக்கம் புனித ஜார்ஜ் கோட்டையில் 1796ஆம் ஆண்டு தேங்காய் எண்ணெயால் எரியும் விளக்கை கொண்டு நிறுவப்பட்டது. இரண்டாவது கலங்கரை விளக்கம் 1844ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தற்போதைய உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டது. இது 38 மீட்டர் உயரம் கொண்டதாகும். மூன்றாவது கலங்கரை விளக்கம் உயர்நீதிமன்றத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் மேல் 1894ஆம் வருடம் அமைக்கப்பட்டது. கடல் மட்டத்தில் இருந்து 175 மீட்டர் உயரத்தில் இருக்கும் இது மண்ணெண்ணெயை பயன்படுத்தி செயல்பட்டது. நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்போ இருக்கிற கோர்ட் பில்டிங்கில் சென்டர் டோம் மேலே அதான் ஹையஸ்ட் பில்டிங் அப்போ இருந்த அந்த டயத்தில் டாலஸ்ட் பில்டிங் இன் மெட்ராஸ் அதில் வச்சாங்க. அது வெரி வெரி ஃபைனாக இருந்தது. எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் டூரிஸ்ட்லாம் இப்போ அலவுட் எல்லாம் மேலே போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த ஹைட்டு பத்தலைன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது ஊருக்குள்ளே இருக்கிறதுனால அதை கொஞ்சம் வெளியில் வைக்கணும். இப்போ லைட் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த லைட் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் செலக்டட் அ பிளேஸ் இன் மெரினா பீச். தற்போதைய கலங்கரை விளக்கம் சென்னையில் அமைக்கப்பட்ட 4வது கலங்கரை விளக்கமாகும். 1977ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கிய இது இந்தியாவிலேயே உயரமான கலங்கரை விளக்கமாகும். 46 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளி 28 கடல் மைல் தூரம் வரை செல்லக்கூடியது. உலகிலேயே கடலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில கலங்கரை விளக்கங்களில் இதுவும் ஒன்று. இந்தியாவிலேயே லிப்ட் வசதியுடன் கூடிய ஒரே கலங்கரை விளக்கமும் இதுதான். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த கலங்கரை விளக்கத்திற்கு அச்சுறுத்தல் வந்த போதெல்லாம் மூடப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை பண்ண அன்னைக்கு ஷோர்ஸ் பேஸ்டு த்ரெட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஷோர் பேஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு பாதுகாப்பினுடைய தொடர்பாக எல்லா இடத்தையும் சீல் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த லைட் ஹவுஸை சீல் பண்ணாங்க 1990. கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுக்கு இந்த லைட் ஹவுஸ் மூடியே கிடந்தது. 15th ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பையனோட வயசில் நான் அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 15ஆம் தேதி பார்க்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக நாங்கள் சீக்கிரமாக பார்த்துருவோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கலங்கரை விளக்கம் தற்போது 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட உள்ளது. கலங்கரை விளக்கத்தோட உச்சியிலிருந்து இப்படி சென்னையோட முழு அழகையும் பார்க்குற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் நான் இப்போ கலங்கரை விளக்கத்தோட உச்சியில இருந்து சென்னையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு பொதுமக்கள் எல்லாருக்கும் வரும் 15ஆம் தேதியிலிருந்து கிடைக்க போகுது. அதாவது கலங்கரை விளக்கத்தை புதுப்பிச்சு மக்கள் பார்வைக்கு அனுமதிக்க போறாங்க. இந்த வாய்ப்பு கண்டிப்பா ஒரு பரவசமான அனுபவமா இருக்கும். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் பனிமலர்.